அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். இன்னைக்கு தொகைகளின் வகைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வேற்றுமை தொகையில 6 வகை இருப்பதால இன்னைக்கு நாம வினைத்தொகையா ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். வேற்றுமை தொகையை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப வினைத்தொகை என்பது இலக்கணப்படி 3 காலங்களை மறைத்து நின்று காட்டுவது வினைத்தொகையாகும். அதாவது இதுல ஆடு ஒடி அப்படின்னு இருக்கிறது வினைத்தொகையாகும். இது ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி என்று 3 காலங்களை மறைத்து நின்று காட்டுவது வினைத்தொகை. ஆனா இதுல ஒரு எளிய வழி இருக்குது. இப்போ ஆடுகொடி என்பதுல ஆவி என்பது வேர்ச்சொல். அதாவது ஆணையிடுவது போல கட்டளை இடுவது போல இருக்கின்ற அனைத்து வினை சொற்களும் வேர்ச்சொற்களாகும். இதுல ஆவி, விரி, எழல், செய் எல்லாம் வேர்ச்சொற்கள். இப்போ நிலைமொழி வேர்ச்சொல்லாக இருந்து வழிமொழி வேர்ச்சொல்லாக இருந்தா அது நிச்சயமா வினைத்தொகைதான் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஓமை தொகை பற்றி அடுத்த பார்ப்போம்.